ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா அன்னத்தோட கல்யாணத்துல நடக்க கூடாதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ கார்த்திகையில தாலியை கொடுத்து அன்னத்தோட கழுத்துல தாலி கட்ட வச்சுட்ட. பெத்த அப்பாவான உன்னுடைய வார்த்தையை மறுக்க முடியாம, தான் மனசுக்குள்ள இருக்கிற காதலையும் மறக்க முடியாம, அந்த மணமேடையில கார்த்தி எப்படி ஒரு புழுவா துடிச்சான்னு தெரியுமா சண்முகம்? அன்னத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்தது தெரிஞ்சு துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு ரம்யா கார்த்தி மேல கோவப்பட்டா. நடந்ததுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ரம்யாவுக்கு புரிய வைக்க கார்த்தி எவ்வளவோ முயற்சி பண்ணா. ஆனா ரம்யா கார்த்திய நம்பல. ஒரு கட்டத்துல ரம்யா கார்த்தியோட வாழ்க்கையில இருந்து காணாமலே போயிட்டா. போனவ ஒரேடியா போயிடுவான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா ரம்யா திரும்பி வந்தா. கார்த்திக்கு மேல் அதிகாரியா தான் கமிஷனரா திரும்பி வந்தா. கார்த்தியோட காதல் நிறைவேறி இருந்தா, அவன் ஆசைப்பட்ட மாதிரி ரம்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா, அவனுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமுமே இருந்திருக்காதுப்பா. ஆனா உனக்காக, உன் வார்த்தையை மதிக்கணுங்கிறதுக்காக, உன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு உனக்காக வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான்ப்பா. அவன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? இப்போ வரைக்கும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? ஆனா அவன் அப்பவும் அவன் உன் மேல கோவப்பட்டது இல்லப்பா. உன்னை நினைச்சு வருத்தப்பட்டது கூட இல்லப்பா. இப்போ உண்மையை சொல்லுன்னு நீ அவனை அடிச்சப்ப கூட அவன் ஏன் உண்மையை சொல்லாம அப்படியே சும்மா இருந்தான் தெரியுமா? இந்த உண்மையை சொன்னா நீ தாங்க மாட்டேன்னு தான்ப்பா அவன் சொல்லல. சத்தியமா சொல்றேன் சண்முகம், இப்படி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு நீ கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட புள்ளைய போய் நீ பாவி மிகப்பெரிய பாவத்தை பண்ண கண்டு ஒரு ஈயர்பு கூட துரோகம் நினைக்க கூடாது நினைக்கிறேன்னா, நான் பெத்த பையனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டே கண்டு, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கிறேன் கண்டு. அப்பா என்னப்பா நீங்க வாழ்க்கையை கெடுக்கலப்பா. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான்ப்பா கொடுத்துருக்கீங்க. அப்பா அழாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஐயா, உன்னை கஷ்டப்படுத்த கூடாது நடப்பையா நான். ஆனா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கிறேயா. ஒரு அம்மா அவன் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு நினைச்சு அதோட பசி ஆத்திரம்ன்ற ஆத்திரத்துல
அத மார்போட அடைச்சு வச்சு அத மூச்சு திறந்து சாகடிக்கிற மாதிரி என் பையனோட கனவு, அவனோட காதல, அவனோட வாழ்க்கையை அடிச்சிருந்தேயா. மாமா அழாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. கண்ணு, இவனுக்கு கல்யாணம் நடக்க போற கடைசி நேரத்துல சொல்லியிருந்தானா கூட இவனுக்கு அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பேன். கண்ணு, இந்த பாவி பையன் சொல்லவே இல்லையே. கண்ணு, இந்த பாவி பையன் சொல்லாம விட்டா இவன் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம உன்னையும் கஷ்டப்படுத்திட்டானே. கண்ணு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா நான் பல தடவை கேட்டிருக்கிறேன். நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. கண்ணு, ஒரு வார்த்தை சொல்லலையே. 2 பேருமே மறைச்சிட்டீங்களே. மறைக்காம என்ன பண்ணுவாங்க சண்முகம்? மண்டபத்துல கார்த்தியோட கைய பிடிச்சு அன்னத்தோட கழுத்துல தாலி கட்ட சொல்லி நீ கெஞ்சி கேட்டியேப்பா. ஒரு நல்ல அப்பா அப்படி கெஞ்சி கேட்கும் போது எந்த ஒரு நல்ல மகனும் அதை மறுக்க முடியுமா சொல்லு? அதே மாதிரிதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னத்துக்கும் கார்த்தியோட காதல் விஷயம் தெரிய வந்தது. ஏன்பா, இதுவும் சாதாரண பொண்ணா? நீ வளர்த்த வளர்ப்பு தானே. கார்த்தியோட காதல் விஷயம் அதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது கார்த்தி கிட்ட சண்டை போடல. ஏன் உன்கிட்ட வந்து கூட நியாயம் கேட்கலப்பா. என்ன இப்படி பாலுங்கணத்துல போய் தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டு கண்ணீர் விடலப்பா. தன்னோட கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் புதைச்சிக்கிட்டு அண்ணன் கார்த்தியும் ரம்யாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணிச்சு தெரியுமா? இல்ல, அவங்க உங்க பங்குக்கு நீங்க எல்லாம் பெருந்தன்மையா நடந்திருக்கீங்க. இல்ல ஐயோ மாமா இல்ல. ஆனா நான் மட்டும்தான் ஏகண்ணு, உங்க 2 பேர் பெருந்தன்மைக்கு முன்னால நான் ரொம்ப சின்னவனாயிட்டேன். கண்ணு, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. என்ன கண்ணு இது? என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே புரிஞ்சுக்காம நான் இப்படி சின்னத்தனமா நடந்துகிட்டேன். கண்ணு, என்ன மன்னிச்சிரியா? ஐயோ மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. அப்படிலாம் இல்லங்க மாமா, அப்படி சொல்லாதீங்க. நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க எல்லாமே பண்ணீங்க. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க மாமா? அதுக்கு உங்களை எப்படி குத்த சொல்ல முடியும்? உங்களை எப்படி மாமா கஷ்டப்படுத்த முடியும்? கவலைப்படாதீங்கப்பா. நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க எங்களால எப்பவும் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு தான்ப்பா